வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 23. நம்முடைய வாழ்வியல் முறையாகவே நம்ம சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டா அது நமக்கு எவ்வளவு தூரம் ஆரோக்கியத்துக்கு உதவுது, அதுவே நம்ம ஆரோக்கியத்தை நம்மளுடைய காலம் வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு உதவுது. அதைத்தான் பிஹேவியர் சேஞ்சஸ், ஆட்டிடியூட் சேஞ்சஸ், பிஹேவியர் சேஞ்சஸ், பழக்க வழக்கங்களை மாற்றுறது. இதுதான் நம்ம இந்த வாழ்வியல் முறையில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருத்தல் நல்லது. இந்த பகுதி 23 பார்க்கறது சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருத்தல் நல்லது. எது எல்லாம் செய்யாமல் இருத்தல் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் இருக்கும். அது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த பொருட்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பழசாயிடுச்சு, ஆனாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருளும் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தால் விட்டுருங்க, நான் அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா அந்த பொருள் டோட்டலாக யூஸ்லெஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய பாகங்களாகட்டும், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவங்களுடைய செயல்களும் எல்லாமே நல்லா இருக்கிற பாடியையும் அது பார்ட்ஸையும் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருந்ததுன்னா விட்டுறணும். அதை நம்மளா ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு பார்த்து இருக்கிறதையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் செய்தது. எதையும் அதுவே தன்னை போல பிரச்சனைனா ஆகும். அது வரைக்கும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அந்த எந்த ஒரு பொருளானாலும் சரி, உடல் பாகமானாலும் சரி, அவசரப்பட்டு எதையும் கெடுத்துக்க கூடாது. அதுவே பின்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, மனிதனுக்கு டைம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இட் மீன்ஸ் பொழுதுபோக்கு அதிகமாகிடுச்சு. த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் டைமுங்கிறது கம்மி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃபு, அப்புறம் சில ஆட்களுக்கு ரெகுலராக இன்கம் அல்லது அசட்டு அல்லது வேறு விதமான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் இருக்கும்போது நம்ம